ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார். சார் இன்னைக்கு வணக்கம். நான் கால் பண்ணியிருந்தீங்க. சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேட்குது சார். நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதுங்களா சார்? கேக்குது. தெளிவா கேக்குது. ஏன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இன்னைக்கு நீங்க போனவங்க, நேத்து தேதிக்கு போனவங்க. ஆமா சார். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் நான் போனேன் சார். ஓகே, கரெக்டா ஓகே, 9:30 போட்டிருந்தாங்க. ஓகே. உள்ள என்ட்ரி ஆயிட்டேன். ஆ, நான் தான் 2வது ஆளு. திருப்தி கோட்டிங் அப்ளை பண்ணிருந்தேன். ஓகே. வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு. ஆ, இப்போ என்னன்னா சர்டிபிகேட் எல்லாம் கேட்டதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிட்டேன். அவன் என்னென்ன கேட்டாங்களோ அதெல்லாம் கொடுத்தேன். சரி, ஓகே. வாங்கி பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த டைம் வந்து ஏன் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டீங்க, ஓகே தான். ம். ஆனா இப்போ இது வச்சுருங்க, நீங்க பீரியாரிட்டி வந்து கம்மி பண்ணி சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன். நான் அப்ளை பண்ணும்போது பண்ணாம விட்டனால இப்போ ஏன் பண்ணலன்னு கேட்டாங்க. நான் மிஸ் பண்ணிட்டேனே. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இல்ல, இல்ல, சொன்னாங்க. இருங்க. தமிழ் வழி கல்வி சான்றிதழ் நீங்க அப்ளை பண்ணும் போதே குடுக்கல. ஏன்னா இப்போ கொடுத்தேன். குடுக்கல. ஆனா அவங்க பட் இப்போ ஏற்றுக்கல. கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா நீங்க நான் பிரியாரிட்டி, நான் பிஎஸ்டியும் அதுலதான் கூப்பிட்டுருக்காங்க. அதுல என்ன பிரச்சனை? கரெக்ட் பிரச்சனை சார், இல்ல. இல்ல. கரெக்ட். அது கரெக்ட் தான். இப்போ ஓகே. என்னன்னா ஆ, வாங்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க சார். ஆ, அது வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆ. டைம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. இதோட பெஸ்டான ஜாப் வந்தா அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ. ஆனா ஆ, கிடைச்சு வெளியே வரும்போது ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஆ. ஒருவேளை கிடைச்சா கிடைக்கலாம் அப்படின்னு என்ன சொல்றாங்க. எது நம்புறதுன்னு ஒன்றும் புரியல சார். நினைச்சாலே திக்கு திக்குன்னு இதை ஐயோ. நம்பிதான் அதாவது சார் இந்த உட்காந்துருந்தேன். தடவை உங்களுக்கு இப்ப நீங்க செகண்ட் லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு கிடைச்சாலும் தான் கிடைக்கும். வேற பெட்டர் ஜாப் இருந்தா அதை பார்த்துட்டு போயிருங்க. அந்த மாதிரி ஒருவேளை சொல்றாங்க. கிடைச்சாலும் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனலா சொன்னாங்க அந்த வார்த்தையை. ஐயோ. ஆனா ஃபைனலா அதுக்கு அந்த முன்னாடி இந்த வார்த்தையை வார்த்தையும் புஷ் பண்ணி சொன்னாங்க. பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை என்ன சொன்னாங்க, ஆ. இதோட பெட்டரான ஜாப் வந்தா அட்டன் பண்ணி வைப்போங்க அப்படின்னு சொன்னாங்க முன்னாடி அந்த வார்த்தையை. அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையும் சொல்றாங்க. இதுக்கு முன்னால ஆமா சார். பெட்டர் ஜாப் இருந்தா அதை நீங்க நோக்கி போயிருங்க அப்படின்ற மாதிரி ம். பேசியிருக்காங்க. ஆமா சார். என்னன்னா நான் பண்ணும்போது நான் ஆக்சுவலா டிகிரி ஹோல்டரு. ஆ, ஆ. நான் 10th 12th மட்டும் தான் அப்ளை பண்ணேன். ஓகே. ஆனா 2 செட்டு கேட்டாங்க. ஆனா ஒரு செட்டு மட்டும் வாங்கிட்டு போதுன்ட்டாங்க. இல்ல, நீங்க வந்து டிகிரி ஹோல்டர் 10th 12th வச்சுதான் நீங்க அப்ளை அப்ளை பண்ணீங்க. பண்ணேன். ஆ, மேற்கொண்டு படிப்பை காமிக்கல. பட் ஆனா உங்க டிகிரி உங்க டிகிரி டிசியை வந்து காமிச்சிருப்பீங்க. ஓகே. கண்டிப்பா சார். நம்ம இந்த டிசி மாதிரி கேட்டா இந்த காமிச்சேன். மாதிரி ஃபர்ஸ்ட் சிவி போனவங்க நிறைய பேர் பண்ணாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சிவி போனவங்க நிறைய பேர் பண்ணாங்க. சரி, அது கூட இது பண்ணல. பட் இந்த வார்த்தையை சொன்னதுதான் இப்ப எனக்கே ஒரு இதா இருக்கே. ஏன்னா இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல உள்ளவங்களுக்கு பெரும்பான்மை அடிப்படையிலையும், பட் இந்த மாதிரி செகண்ட் லிஸ்ட்ல உள்ளவங்களுக்கு சிறுபான்மை அடிப்படையிலையும் இது பண்ணி இருக்க மாதிரி இருக்கு உங்க சொல்றத பார்த்தா. கவலை என்னன்னா இதை நம்பி நிறைய ஆ, இப்ப கிடைச்சிரும். சென்னைக்கு நீ அடுத்து போயிருக்காங்களே. இப்ப நீங்க எந்த ஊரு? திருச்சி சார். திருச்சி. இப்ப திருச்சியில இருந்து சென்னைக்கு டிராவல் பண்ணி போயிருப்பீங்க. டிராவல் அலோவன்ஸ் எஸ் சார். இருக்கு. நைட்டு 10:30க்கு ஏர்போர்ட்ல வந்தேன். 10:50க்கு. டிராக்போர்ட் சாரி. எக்ஸ்பிரஸ். ஆமா சார். போயிட்டு பாருங்க, உங்களுக்கு டிராவல் அலோவன்ஸ், உங்களுக்கு டைம் வேஸ்ட். இல்ல, சொல்றேன், ஒரு நெகட்டிவா பேசல. இந்த மாதிரி ஏதாச்சும் முன்னுக்கு முரண்பாடு ஆகி போச்சுன்னா உங்களுக்கான டிராவல் அலோவன்ஸ், உங்களுக்கான அலைச்சல், உங்களுக்கான உழைப்பு எவ்வளவு வேஸ்ட் ஆக்கப்படுது. இதுக்காக சென்னை போறது. பட் ஆனா இந்த இப்போ பரவாயில்ல. எவ்வளவு அவமானப்பட்டாங்க சார். ரொம்ப அவமானப்பட்டேன் சார். இந்த வாட்டி அவமானப்படுத்தீங்களா? கிடைச்சிரும், அந்த அவமானத்தெல்லாம் கிடைச்சிரும்னு வந்து வேலை வாங்கிடுவேன் ஆசையோட இருந்தேன். நீங்க சொன்ன வார்த்தையை கேட்டது வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசு கஷ்டமா ஆனா இருக்கு. இத்தனையும் டிரைவிங்கே இது ரெண்டு விதமா வச்சிருக்கேன். தெரிஞ்சுக்கிறதா தெரியல எனக்கு. ஒருவேளை முன்கூட்டியே இவங்க சொல்லி நீங்க இந்த மாதிரி முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது உங்களுக்கு பாராட்டுறதா, இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு வார்த்தை இவங்க சொன்னதுனால மன உளைச்சலுக்கு உள்ளானதை வந்து இவங்க இது பண்றதா? டிரைவிங்லாம் செம்மையா பண்ணுவேன் சார். திருச்சி டு சென்னை 3 மணி நேரத்துக்கு வந்துருவேன். இந்த கார் கொடுத்தவன் பரப்பு விடுவேன் வண்டியை. அவ்வளவு ஃபாஸ்டா டிரைவிங் பண்ணுவேன். சரி. டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தீங்களா? காமிச்சீங்களா உங்கள்ட்ட? கேட்டாங்க, அதையும் காமிச்சேன். டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க, காமிச்சேன். அது அப்ப இருக்கு. டிரைவிங் லைசன்ஸ் காமிச்சுமே இந்த வார்த்தையை சொல்லிருக்காங்க அப்படின்னா அப்ப செகண்ட் லிஸ்ட்ல உள்ளவங்களுக்கு அவ்வளவா முக்கியத்துவம் தர மாட்டாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வர்றவங்க தான் பிராக்டிகலுக்கு முக்கியத்துவம் தர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்ல மாதிரில இருக்கு எல்லாமே. எனக்கு அந்த டவுட் தான் சார் இருக்கு. என்ன கவலைன்னா அவங்க பிராக்டிக்கலி என்ன கூப்பிடலாம் மாட்டாங்கன்னு தெரியல. அதுதான் எனக்கு அதுதான். இப்ப இந்த வார்த்தையை சொன்னா கண்டிப்பா அந்த டவுட், சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும். சாதாரண மனிதர்கள் வரத்தான் செய்யும். எனக்கே சந்தேகம் அந்த வார்த்தைக்கிட்ட எனக்கே வரத்தான் செய்யுது எல்லாத்துக்குமே. இதை பத்தி மேற்கொண்டு விசாரிக்கணும். ஆமா. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். இந்த இந்த ஆடியோ கூட ரெக்கார்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ போறத ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு விஷயத்த சொல்றேன். 2022ல நடந்த விஷயத்த சொல்றேன். இது எல்லாருமே இப்ப அந்த ஆடியோ கேட்கதான் போறாங்க. இப்ப அந்த வீடியோவை கூட போகதான் போகுது. 2022ல எக்ஸாமினர் பெயிலிஃப் 10ஆம் வகுப்பு தரத்துக்கு அப்ளை பண்ணவங்க. அவங்க வந்து ரிட்டன் எக்ஸாம் முடிச்சு அவங்க டைரக்டா இன்டர்வியூ போறவங்க. இன்டர்வியூ இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. பிராக்டிகல் கிடையாது. 10ஆம் வகுப்பு தரம் ரிட்டன் எக்ஸாம் முடிச்சு இன்டர்வியூ போறவங்க. அந்த சமயத்துல ஃபர்ஸ்ட் லிஸ்ட் விட்டாங்க.
செகண்ட் லிஸ்ட் தேர்ட் லிஸ்ட் எல்லாம் வராதுன்னு நான் சொன்ன சமயம் செகண்ட் லிஸ்ட் தேர்ட் லிஸ்ட் வந்தது. ஏன் ஃபோர்த் லிஸ்ட்ல கூட விட்டு ஒருத்தருடைய பேர் வந்தது, எஸ்சிஏ கம்யூனிட்டி. ஆனா நான் ஒரு வார்த்தையை விட்டேன் அந்த சமயத்துல. என்ன வார்த்தைனா, இது முடிஞ்சு இன்டர்வியூ போறவங்க வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல உள்ளவங்க ஃபுல்லா அப்படியே போயிருவாங்க, மோஸ்ட்லி போயிருவாங்க. செகண்ட் லிஸ்ட்ல உள்ளவங்க சுமாரா கொஞ்சம் பேர் போவாங்க. பட் இந்த தேர்ட் லிஸ்ட் வந்தவங்க கொஞ்சம் நினைச்சு கூட பாக்காதீங்க, அதுல ஒரு சிலர் போகலாம். ஏன் அந்த தேர்ட் லிஸ்ட்ல உள்ளவங்களே போகாமல கூட இருக்கலாம். சோ அந்த மாதிரிதான் ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தைய வந்து அப்ப நான் விட்டுருந்தேன். அது ஏன்னா அதை வந்து பகுப்பாய்வு பண்ணோம். ஏன்னா வந்து அவங்க எடுத்த அந்த ஷார்ட் லிஸ்ட் எடுத்ததை வச்சு பகுப்பாய்வு பண்ணோம். பட் இது வந்து ஊழல பிராக்டிக்கல் ஒரு விஷயம் இருக்கு. என்ன கரெக்ட் தானே? பிராக்டிக்கல் இல்ல. ஒரு ஆப்ஷன் இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கு, அதுக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன சொல்யூஷனே தெரியலையே. கூப்பிட்டு இருந்த விதம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் ஃபர்ஸ்ட் லிஸ்ட், கொஞ்சம் பேர் செகண்ட் லிஸ்ட், இன்னும் கொஞ்சம் பேர் தேர்ட் லிஸ்ட் அப்படிதான் கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப இன்டர்வியூ போறதுக்கு டைரக்டா இன்டர்வியூ போறாங்க ரிட்டன் எக்ஸாம் முடிச்சு. அப்ப நம்ம வார்த்தையை சொல்றோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணி பகுப்பாய்வு பண்ணி சொல்லியிருப்போம் அப்ப உள்ள மக்கள் கிட்ட. இது பழைய வீடியோஸ் கூட இருக்கு. ஆனா இதையும் இப்ப சொல்றேன்னா, பட் இதுக்கு இடையில பிராக்டிக்கல் இருக்கு. உங்களுக்கு ஒரு பிராக்டிக்கல் இருக்கு. உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ கிடையாது, பிராக்டிக்கல் இருக்கு. பட் பிராக்டிக்கல் இருக்கும் போது உங்க செகண்ட் லிஸ்ட விட்டு ஒரு சிலர் போகலாம் கண்டிப்பா. ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்றதுன்னா, சிலர் போகலாம். அதுக்கு எல்லாருமே போகாம இருக்க முடியும்னு சொல்லிட முடியாது. சில நபர்கள் செகண்ட் லிஸ்ட்ல உள்ளவங்க போனாலும் கண்டிப்பா உங்களுடைய பேர் வரட்டும் அப்படின்ற மாதிரி நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லாருடைய ஏன்னா ஒரு சிலருக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும், பட் நிறைய பேருக்கு வாழ்க்கை நல்லா இருக்காது. செகண்ட் லிஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சு உங்க பேசின புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நானுமே இந்த சில நபர்களை கண்டிப்பா கூப்பிடுவாங்க, நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஏன்னா எல்லாரையும் கூப்பிட முடியாதுனாலும் சில நபர்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா இருக்கு இல்ல இல்ல அப்படின்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணானா டிரான்ஸ்போர்ட் செலவு மிச்சம், வீட்டுல அழைப்பு, வீட்டுக்கு வர மாட்டோம், திட்டு வாங்க மாட்டோம், கம்பெனி லீவ் போட மாட்டோம், ஒர்க் பண்ற கம்பெனிலே லீவ் தர மாட்டாங்க. அவ்வளவு நிறைய பிரஷர் இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க ஏமாத்தி வரோம். கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாருக்கும் நம்ம சாகும்போது நம்ம என்ன சொல்றேன்னா, இது நீங்க உங்க ஊருக்குள்ள இப்ப நீங்க திருச்சிங்களா, திருச்சி ஜோன்ல வச்சிருந்தா கூட உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்காது. அன்னைக்கு லீவு போட்டிருக்க மாட்டீங்க, பெர்மிஷன் வாங்கிட்டு போயிருப்பீங்க. உங்களுக்கு வந்து பெர்மிஷன், மன உளைச்சல் இருக்காது, அலைச்சல் இருக்காது, வீட்டுக்கு பக்கத்துல போயிட்டு வந்திருப்பீங்க. இது சென்னை எங்கேயோ இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 250-200 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கரெக்ட் தானே? 182 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி, நைட் டிராவல் பண்ணி, காலைல போறீங்க, ஒரு நாள் லீவு வேற போடுறீங்க, ரிட்டர்ன் வேற வரணும். இவ்வளவு விஷயங்கள் அப்ப நீங்க வந்து இங்க சென்னையில வச்சிருக்க கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்படிதான் இருக்குன்னு தெரியும் போது உள்ளூர்ல லோக்கல்ல வச்சிருந்திருக்கலாம் பேசாம. மனசு கண்டிப்பா. எனக்கு அப்புறம் 7 பேர் ஆப்ஷன்ஸ் வரல. என்னங்க? நான் 2வது ஆளு, எனக்கு அப்புறம் 7 பேர் வரல ஆப்ஷன்ஸ். ஐயோ, 7 பேரு உங்களுக்கு அப்புறம் 7 பேர் ஆப்ஷன்டா? ஆமா சார், ஆப்ஷன்ட். நான் 2வது ஆளு, எனக்கு அப்புறம் 7 பேர் ஆப்ஷன்ட். அதுக்கப்புறம் தான் அடுத்த நம்பர் வந்தது. ஓ புரியுது. நீங்க 2ஆம் நம்பர், உங்களுக்கு அப்புறம் 7 பேர் ஆப்ஷன்ட், அப்புறம் 10ஆம் நம்பர்ல இருந்து திரும்ப வந்திருக்காங்க. ஆமா சார், ஆமா சார். ஓ இப்ப நிறைய பேர் ஆப்ஷன்ட் போல இன்னைக்கு. எப்படியும் உங்களுக்கு இன்னைக்கு எப்படியும் ஒரு உங்க பேஜ்ல எப்படி ஒரு 5 பேர் 8 பேர் ஆப்ஷன்ட் இருப்பாங்களா? கூடுதலா இருக்கா இன்னைக்கு? ஏன்னா அப்புறம் ஆனா இன்னொன்னு சொன்னாங்க, சர்டிபிகேட் ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க, சர்டிபிகேட் ஜெராக்ஸ் எடுத்துருவாங்க, வெயிட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நல்ல விஷயம். அந்த இதெல்லாம் ஏத்துக்க வேண்டிய விஷயம். நமக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் பண்றாங்க, ஓகே. இந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு செக் பண்ணிட்டு இல்ல ஒரு ஜாப், பெட்டரான ஜாப் வந்து செலக்ட் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்றாங்கல்ல. புரிஞ்சுக்க முடியுதுனால புரிஞ்சுக்க. வார்த்தையை சொன்னதுக்கு நன்றி. இந்த வார்த்தையை வந்து சொன்னா நன்றி சொல்லலாம். இவங்க நீங்க நம்பி இருக்காங்க சொன்னது நன்றி. ஆனா இதை வந்து யார குறை சொல்றதுன்னு தெரியல. இதை இப்ப சொன்னா கண்டிப்பா என்ன சொல்றது, இதை கொஞ்சம் முன்னாலே தெரிஞ்சா கூட போகாம கூட இருந்திருக்கலாம். நான் சொல்ல கரெக்ட் தானே? இவங்க தெரியாம போயிடுச்சு. இதை வந்து இவங்க கம்யூனிகேட் பண்ணவும் முடியாது, உங்க யாரும் நமக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா கூட போகாம கூட இருந்திருக்கலாம். சொன்னவரை நன்றி தான். ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் நம்பி இருப்பீங்க நேரம். இதை நம்பி மேற்கொண்டு ஏதோ பிராக்டிக்கல் உங்க பேரு வரும்னு சொல்லி பிராக்டிக்கல் நீங்க ஸ்கில்லுக்கு நீங்க வந்து வீட்டுல உட்காந்து பிராக்டிக்கல் நீங்க ட்ரை பண்ணி பாக்குற அந்த வேலையை ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்புறம் பிராக்டிக்கல் லிஸ்ட்ல உங்க பேரு வராம இன்னும் மன உளைச்சல் ஆயிருக்கும்ல. சொன்ன விஷயம் நன்றிதான். கடவுள் வழிபடணும் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் வழிபடணும். ஒரு சில கண்டிப்பா தெரிஞ்சு இல்ல, நான் சொல்றேனே, வாயால சொல்றேன், செகண்ட் லிஸ்ட் சிலரையாவது கண்டிப்பா கூப்பிடுவாங்க, ஒரு சிலரையாவது கண்டிப்பா கூப்பிடுவாங்க. அந்த ஒரு சிலர்ல உங்க பேர் கண்டிப்பா வரணும்னு சொல்லி பிரபஞ்சத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் கண்டிப்பா நல்லது நடக்கட்டும், நம்புவோம்.
சரி ஓகேங்க, பதட்டப்பட வேண்டாம், எதுவும் இதை பேனிக் ஆயிட வேண்டாம். 5 வருஷம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ஒரு ஜாப் குப்பை வரது வேலைன்னா பரவாயில்ல, கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் முயற்சி பண்ணிட்டே இருந்தேன். அதான் ஆனா நீங்க அது இப்படியே களத்துல இறங்கி வேலை பார்க்க தயாரா இருக்கீன்றீங்க. பட் ஆனா இவங்க புரிஞ்சுக்கிறாம இந்த மாதிரி மக்கள் வந்து உழைப்புக்கு யாரும் இங்க இடம் கொடுக்கல சார். இன்னும் ஏமாத்துறதுதான் நிறைய வேலை இருக்கு. நம்பிக்கையே இழக்கிற மாதிரி இருக்கு. சரி விடுங்க, கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இது முடிவு இல்ல, இவங்க பேசிட்டாங்கன்றது முடிவு கிடையாது. இதை தாண்டி ஏதாவது நீங்க போற ஒரு சிலர்ல உங்க பேரும் வரலாம். அப்ப நான் இதை ஒரு 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 மேஜிக் மிராக்கிள் நடக்கலாம் இல்லையா? கண்டிப்பா சார், பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சரி ஓகே, நன்றி. ஓகே, தேங்க்யூ.